இவ்வளவு தூரம் இவர் இந்த மது கடையை மூடினது பெரிய விஷயமே இல்லாம ஆயிடுச்சுங்களா? இல்லை, அது தப்பு தானே. இருக்கும்போதே அது மாதிரி பண்ணவும் இல்லாத எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. அது யோசனை பண்ணல. ஆனால் இவங்களை நம்பி உட்கார வச்சுக்கிறாரு. இவங்க கூட ஒத்துழைக்கணும். அதான் சொல்றானுங்க, இவங்க ஒரு 3 மணி நேரம் சினிமாவை ஆட்சியில கொண்டு வந்துட்டாங்க. ஒன்றரை மாசம் ஆட்சி நடக்குதுனாவே தெரியல. ஏன்னா முதலமைச்சர் புதுசா பொறுப்பு ஏற்றாங்கன்னா அந்த ஆட்சி டிஃப்ரெண்டா தெரியும். ஆனா இது ரொம்ப சைலண்டா போகுது. சைலண்ட் மூவி மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த மூவிக்கு இன்னும் ஒரு 6 மாசத்துல நல்ல ஒரு பதில் வரும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது தப்பான ஒரு கான்செப்ட் அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே, தப்பு பண்ணவங்களுக்கு அதோட பலன் தெரியணும். புதிய முயற்சிகள் எங்க எஃபெக்டோட நாங்க பண்ணிட்டு இருக்கோம். புதிய முயற்சி, புதிய ஆட்சி. இந்த இடைத்தேர்தல் வந்தவுடனே புதிய முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் எப்பயுமே முதலமைச்சர் தான். அவரால் யாராலும் அடிச்சுக்க முடியாது. எங்கள் ஆட்சி நிரந்தரமா. அப்பாவை காணும்னு சொல்றாங்க. சினிமா ரொம்ப அதிகமா பாக்குறாங்க. சினிமாவை இப்ப ஆட்சியில எடுத்துட்டு வராங்க. இது அப்பாவை காணும், அம்மாவை காணும்னு சொல்ற ஆட்சி இடத்துல அவங்க பேசுறது ரொம்ப தப்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க ஆட்சி நடத்த போது யாருமே ஆப்போசிட்டா இது மாதிரி பேசுனது கிடையாது. ஏன்னா திரைப்பட உலகத்துலதான் இது மாதிரி நாடகம், நடிப்பு என்னென்னவோ வருது, எக்ஸெட்ரா. இதெல்லாம் இதுக்கப்புறம் வராது. மக்களுக்கு ஒரு நல்ல பதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப இந்த 1.5 மாசத்துல இன்னும் ஒரு 4 மாசம் அவங்க அனுபவிக்கட்டும் இந்த ஆட்சியை. அதுக்கப்புறம் என்ன ஆட்சி வருது நீங்களே பார்க்கலாம். ஆமா, அது எப்படி நினைக்கிறீங்க? ஒரு இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு, ஆனா அது மாதிரி பண்றது எப்படி பாக்குறீங்க? ஒரு கொக்கைனை ஓபனா இது தப்பான ஒரு இதுங்க. இவர் பாரை க்ளோஸ் பண்ண, ஸ்கூல்ல இது மதுக்கடையை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப புதிய புதிய முயற்சிகளை மக்களுக்கு சொல்லி தராங்க, பசங்களுக்கு சொல்லி தராங்க. இது தப்பான கான்செப்ட். இப்ப இவ்வளவு தூரம் இவர் இந்த மதுக்கடையை மூடினது பெரிய விஷயமே இல்லாம ஆயிடுச்சுங்களா? இது தேவையில்லாம புதிய புதிய இது பண்ணி மாணவர்களையும் எல்லாருமே கெடுக்குறாங்க இந்த ஆட்சியில. பாட்டு பாட சொல்றது, அதெல்லாம் அதான் சொல்றானுங்க, இவங்க ஒரு 3 மணி நேரம் சினிமாவை ஆட்சியில கொண்டு வந்துட்டாங்க. இது 6 மாசம் ஓடட்டும் இந்த சினிமா. பதில் மக்களுக்கு தெரிஞ்சு அவங்களே கொலாப்ஸ் ஆயிட்டு ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. மக்கள் கையில கொடுத்துருவோம், அவங்களே பதில் சொல்லட்டும். இதுக்கு கண்டிப்பா இல்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. இப்போ சமீபத்துல ஒருத்தர் இந்த சேப்பாக் கிரவுண்ட்ல கஞ்சா அடிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் வச்சாரு ஒரு எம்எல்ஏ. அது எப்படி நான் பாக்குறேன்? அது தெரியலப்பா, எதுவும் புரளியா, அது உண்மையான்னு தெரியலையே. இப்பதான் சொல்றாங்க வீடியோ. அது எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி பண்றது சரி? தப்பு தான், இதெல்லாம் தப்பு தான். என்ன நடவடிக்கை எடுத்தா கரெக்டா? அதான் ஒரு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அப்ப யார் தப்பு செஞ்சாலும் உடனே நடவடிக்கை எடுத்து சொல்லிட்டாருல்ல, அது நல்ல விஷயம் தானே. நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எடுப்பாருப்பா. என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? தகுதி நீக்கம் செய்யலாமா, இல்லைன்னா எம்எல்ஏ பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணணும்? அது மக்கள் தான் தீர்ப்பு பண்ணணும். முதலமைச்சர் தான் தீர்ப்பு பண்ணணும். முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும். விஜய் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஸ்டாலின் அதை பண்ணாம போட்டதுனால தான் நிறைய. இல்ல, கண்டிப்பா பண்ணுவாருப்பா. நல்ல விஷயம். நல்லபடியா போயிருக்கு. இது வரலும் ஒன்றும் தெரியல. இனிமேல் நல்லா செய்வார்னு ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் சேப்பாக் கிரவுண்ட்ல ஒரு புரியல. சேப்பாக் கிரவுண்ட் இருக்குல்ல, ஆமா, அதுல ஒரு அமைச்சர் கஞ்சா சாப்பிட்டாரு, ஆமா, கஞ்சா கொக்கைன் அடிச்சாருன்னு சொல்லிட்டு வீடியோ வெளியே. ஆமா. அது எப்படி நான் பாக்குறீங்க? அது எப்படி தெரியல, எப்படி வந்தது, எப்படி போ நம்மளுக்கு தெரியாது. இல்ல, அது அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு எப்படி தெரியும்? இல்ல, அது ப்ரூவ் பண்ணா அவர் தகுதி நீக்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி தெரியல, நம்ம அது ஐடியா இல்லைங்க. இல்ல, அது தப்பு நினைக்கிறீங்களா? ஒரு பொது இடத்துல அது பொதுவான தப்பு தான். அது ரைட்டு நான் சொல்ல வரேன், தப்பு தான். அது கடமை, அதை கடமை பண்ணியிருக்காரு அவ்வளவுதான். அது ஒண்ணு நான் தப்பா சொல்றேன். விஜய் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அவருக்கு தகுதி நீக்கம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? புரியல. விஜய் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? தகுதி நீக்கம் செய்யலாம். அது கம்பல்சரியா கொடுத்தாகணும். கட்சியில யாரா இருந்தாலும் பார்க்க கூடாது, தண்டனை கொடுத்தாகணும். அது கட்சியில இருந்து போயிடணும், இருக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ அப்படி முக்கியமா சொல்றதுக்கான காரணம் இல்ல, அது தப்பு தானே. இருக்கும்போதே அது மாதிரி பண்ணவும் இல்லாத எவ்வளவு பண்ணிருப்பாங்க. அது யோசனை பண்ணல. இருக்கும்போதே இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சா இல்லாத எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க. அது யோசனை பண்ணல. அதனால அவர் தகுதி நீக்கம் பண்ணணும். ஆமா, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கிறது தப்பு கிடையாது. அப்படி விஜய் ஆட்சி நல்லா இருக்கு இப்போதைக்கு. ஆனா கரெக்டா போயிட்டு இருக்கு. இன்னும் அதிகமா பண்ணுவார்னு ஆசைப்படுறோம். ஆனா லெவல் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. பொசிஷன் கரெக்டா பண்றத தவிர இன்னும் மாறுதல் கரெக்டா இருக்கு. ஆனா அது கூட ஒத்துழைக்கணும். அவர் ஒரு நாள் முடியாது, ஒரு ஆள்னால முடியாது. ஒரு ஆள்னால எத்தனை கவனிக்க முடியும்? என்னன்னு கவனிக்க முடியும்? ஒரு யூனிட் அவர் ஹெல்ப் பண்ணணும். ஆமா, ஒரு யூனிட் மேல கவனிக்க முடியல. இப்போ நீங்க 10 யூனிட் கவனிக்க முடியாது. 10 பேர் ஒத்துழைக்கணும். அது மாதிரி அமைச்சர் நியமிச்சிருக்காரு. ஆனா ஒத்துழைப்பாங்கன்னு நம்புறோம், அவ்வளவுதான். ஓகேவா? அவர் நம்பிட்டாருன்னு வச்சுங்க. அதான் நம்பினா தான் இல்லை. என்னன்னா எடுத்துட்டாரு வெளியில.
யாரா தப்போட குறிக்கோள் வச்சு கேள்வி எடுத்தாச்சு. ஆனால் இவங்களை நம்பி உட்கார வச்சுக்காரு. இவங்க கூட ஒத்துழைக்கணும். அதிமுக எம்எல்ஏ அதெல்லாம் வேஸ்ட்டு சார். அது வேஸ்ட். ஏன் அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ பண்ணுறாங்கன்னா காசு சம்பாதிக்க பண்ணுறாங்க. கோடிக்கணக்கு யாசை வச்சுன்னு போகிறான். விஜய்க்கு ஏன் அப்படி பண்றாங்க? நீங்க வேணாம்னு சொன்னனால அதிமுக எம்எல்ஏ வர அது தப்பு சார். அது பண்ணுறது அதாவது அவனுக்கு பிடிக்கல வர்றது. அதாவது யாருமே எதிர்பார்க்காம ஆட்சியில் உட்காந்துருக்காரு சீட்டில். ரொம்ப அது அபூர்வம். அது சுயமாக வந்து உட்காந்து கடைசி நேரத்தில் தான் அது இவ்வளோ கஷ்டப்பட்டார். அந்த 6-7 சீட் இல்லாமல் கஷ்டப்பட்டார். அது கொடுத்தாங்க கரெக்டு. அது என்னவோ அவர் பண்ணிட்டார். ஏன்னா அதாவது அவங்க எதிரி இல்லாமல் அவருக்கு பண்ணியிருக்காரு. இது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. கரெக்டாக நியாயமாக பண்ணியிருக்காரு. அதிமுக எம்எல்ஏவை சேர்க்கலாமா வேணாமா தாவேக்கா? அது வந்து அவருக்கு தான் ஐடியா தெரியும், நமக்கு தெரியாது. ஓகேவா? அது அவராச்சு அவங்களாச்சு. அதான் அவர் தான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நம்ம சொல்லக்கூடாது தப்பு. ஓகேவா? நன்றி. ஓகேவா? சூப்பர். ஆட்சி இப்போதைக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அவரை வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து செய்ய சொல்லுங்க. கஞ்சா அடிச்சு ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. இது கொக்கையில் அடிச்சு மாட்டிக்கிட்டாரு சேப்பாக் கிரவுண்ட்ல ஒரு எம்எல்ஏ. அது எப்படி நான் பாக்குறீங்க? அவங்க அந்த மாதிரி விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல அவரை வந்து கொஞ்சம் வார்னிங் பண்ணணும். அவர் தான் வார்னிங் பண்ணணும். வார்னிங் பண்ணி என்ன நடவடிக்கை பண்ணணுமோ பண்ணுங்க. ஆனா அது வந்து அதான் யார் தப்பு பண்ணாலும் சரி, கரெக்டா கேள்வி கேட்க வேண்டியதுல கரெக்டா கேள்வி கேட்கணும். அது யார் பண்ணாலும் சரி. விஜய் பண்ணாலுமே தான். விஜய் பண்ணாலும் அவர் தான், முதலமைச்சர் பண்ணாலும் அவர் தான், துணை முதலமைச்சர் பண்ணாலும் அவர் தான். யார் பண்ணாலும் கான்ஸ்டன்ட் ஒன்று தான். தப்புனா கேட்டுருந்தோம். அது யார் வந்தாலும் சரி. இப்ப எப்படி நான் பாக்குறீங்க? ஒரு 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 பொது வழியில இந்த மாதிரி ஒரு முட்டையில வந்து அது யூஸ் பண்றது வந்து எவ்வளவு தவறான விஷயம்? இல்ல அது தப்பு தான். ஆனா அது வந்து சரி பண்ணணும். அவங்க தான் சரி பண்ணணும். அவர் தலை நீக்கம் பண்ணணும்னு சொல்றாங்க எல்லா இடத்துல. தலை நீக்கம் பண்ணா கரெக்டா நினைக்கிறீங்களா? இல்ல தலை நீக்கம் பண்ணாலும் மற்றவங்க வந்தாலும் இதே தான் நடக்க போகுது. ஆனா அது வந்து தப்பு கரெக்டா பண்ணா தட்டி கேட்கணும். அவ்வளவுதான். தட்டி வந்து கேட்கணும். கேட்கணும். யார் வந்தாலும் சரி. அவர் மட்டும் இல்ல, யார் வந்தாலும் கேட்கணும். சிங்கப்பெண் படை, அதுக்கப்புறம் இப்ப அதெல்லாம் வந்ததுல இருந்து சும்மா யாராவது ஏதாவது பண்ணா வீடியோ எடுத்தாலே அவங்களுக்கு கோவம் வரும். டக்குன்னு அது போன் ஒரு லேடிஸ்க்கு ஒரு கெத்தா இருக்குது. இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சரத்துங்கிறவர் சேப்பாக் கிரவுண்ட்ல இந்த மாத்திரையை உடைச்சிட்டாரு, கஞ்சா அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் எப்படி பாக்குறீங்க? அது தவறுன்னு நினைக்கிறீங்களா? அது அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாருல்ல, இப்ப ஆட்சியில இருக்கும் போது பண்ணாதான் தப்பு. அப்போ அப்படி இருந்தாலும் அது கவர்மெண்ட் தானே வித்துச்சு. கவர்மெண்ட் இருக்குதா? இல்ல லீகலா கிடைக்காதுல்ல, இல்லீகல்ல. சரி விடுங்க, எனக்கு பேச தெரியல. நீங்க நினைக்கிறீங்களா? அது லீகல் எப்ப நடந்தா தப்புதான். அவருக்கு